எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜீவன் பேசுகிறேன் குட்வில்லேருந்து. இன்றைக்கில முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். குஜராத் கந்தகார் அப்படிங்கிற இடத்துல 20 மெகாவாட் சோலார் பிளான்ட்டை கமிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த மாதத்தில் இவங்க பண்ண 4வது சக்ஸஸ்ஃபுல் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட். இதை வந்து மண்டே வந்து செபிக்கிட்ட அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்டிபிசியோட வீக்லி சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீக்லி சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஆரோன் அப்படின்னு பார்த்தோன்னா 154.9 இருக்குது. இப்போ கரண்ட் அது சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. பிவட் பாயிண்ட் வந்து 121.55 இருக்குது. இது இப்போ ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதே டைமில் ஆர்எஸ்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவர்பாட் ஜோனில் தான் இருக்குது. 60 கரண்டில் இருக்குது. ஆனால் வந்து ஆர்எஸ்ஐயோட மொமெண்டம் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சேம் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. மொமெண்டம் வந்து பயங்கரமாக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. பட் அதே டைமில் 50 EMA அண்ட் 100 EMA வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. பிவட் பாயிண்டில் வந்து 148.7 வரும்போது நமக்கு தெளிவாக தெரியும் அது சப்போர்ட் எடுக்குதா அப்படின்ட்டு. இப்போ கரண்டாக வந்து 157.8 10 மணிக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் 4 ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன் பக்கத்தில் S1 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு 155.25. பிவட் பாயிண்ட் வந்து 159.6 இருக்குது. சேம் டைமில் பேரிஷ் சிம்பிள் RSI கொடுத்துருக்கு. அண்ட் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா மண்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அவங்க 2500 கோடி ரூபாய் பாண்டு மூலம் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு டிரான்சாக்ஷன் இல்லைனா மல்டிபிள் டிரான்சாக்ஷன் மூலம் 500 கோடியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். 2500 கோடி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவோட 1 வீக் சார்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கரண்டாக வந்து 50 EMA அண்ட் 100 EMAயோட சப்போர்ட் லெவல் வந்து 96 ரூபீஸில் இருக்குது. கரண்ட்லி 119 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே டைமில் RSI பார்த்தோம் அப்படின்னா 60 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சேம் டைம் R1 ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக இப்போ வந்து 106 இருக்குது. அண்ட் R2 வந்து 130 இருக்குது. சேம் டைம் பிவட் வந்து 83 ரூபீஸில் இருக்குது. அதே மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை வந்து அது பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகி இப்போது 119 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ R1 வந்து 127 இருக்குது. R1 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேம் டைமில் வந்து RSIயை பிரேக் அவுட் பண்ணி 54 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே டைமில் 4 ஹவர்ஸ் ட்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் ட்ரெண்ட் வந்து இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஏன்னா 4 ஹவர்ஸ் ட்ரெண்டில் வந்து நல்ல சாலிடான ஒரு சப்போர்ட் இருக்குது. S1 அண்ட் 50 EMA வந்து 117.55 கரெக்டாக சப்போர்ட் கொடுத்துருக்கு. சேம் டைமில் 100 EMA வந்து S2 பக்கத்தில் சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதே டைமில் ட்ரெண்ட் லைனை பிரேக்கப் ஆகிருக்கு. கோத்ரேஜ் ஆக்ரோவெட் மண்டே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அசாம், மணிப்பூர் அண்ட் திரிபுரா கவர்மெண்ட்ஸ் கூட வந்து அவங்க பாம் ஆயில் ப்ரொமோஷனுக்காக வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் ஃப்யூச்சரில் 3 ஸ்டேட்லேருந்து அவங்க பாம் ஆயில் எடிபிள் நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாம் ஆயில் செய்கிறதுக்கான கான்ட்ராக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. கோத்ரேஜ் ஆக்ரோவெட்டோட வீக்லி சார்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கரண்டாக வந்து ரொம்ப புல்லிஷாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சேம் வந்து RSI வந்து 55 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே டைமில் அது இதில் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் R1 அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 684 இருக்குது வீக்லி சார்ட்டில். அண்ட் பிவட் பாயிண்ட் வந்து 579 இருக்குது. அதே டைமில் 50 அண்ட் 100 EMA வந்து இப்போ தான் அது பிரேக் அவுட் பண்ணி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. சேம் டைமில் டெய்லி சார்ட் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து 533 வந்து கரண்டாக அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு 3.4%. சேம் சப்போர்ட் வந்து S1 வந்து 490 இருக்குது. அதே டைமில் RSIயும் வந்து அதை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. நல்ல சப்போர்ட் வந்து பிவட் ஏரியானா 509 இருக்குது. 50 EMA அண்ட் 100 EMA ரெண்டுமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது. IIFLோட டைரக்டர்ஸ் போர்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா IIFL ஹோம் ஃபைனான்ஸ் அவங்களோட துணை நிறுவனமான IIFL ஹோம் ஃபைனான்ஸ் வந்து 2200 கோடி அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க.
இது எதுக்கு வாங்கினாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் 20% ஷேர் அவங்களுக்கு விற்றுருக்காங்க. அது எவ்வளோ ஷேர்ஸ்னால் 53,76,457 ஷேர்ஸ். இப்போ நம்ம கரண்டாக ஐஏஎஃப்எல்லோட மந்த்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ மந்த்லியில் வந்து நல்ல புல்லிஷாக தான் இருக்குது. பிவட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 252 இருக்குது. அண்ட் R1 வந்து 404 இருக்குது. சப்போர்ட் வந்து 130 இருக்குது. அதே டைமில் நம்ம வீக்லி சார்ட் பார்த்தோம் அப்படின்னா 50 EMA வந்து ட்ரெண்டு கூட நல்ல ஒரு சப்போர்ட்டில் போய்கிட்டு இருக்குது. சேம் 100 EMA அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. அதே டைமில் ரெசிஸ்டன்ஸ் பிவோட்டோட சென்டர் P அப்படின்னு பார்த்தோன்னா 248 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. அதே டைமில் RSI வந்து டைவர்ஜென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் டைமில் டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IIFL Finance லிமிட்டடோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து 50 EMA அண்ட் 100 EMAல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் உள்ள 3 சப்போர்ட் ஏரியாஸை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. சேம் இப்போவும் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே டைமில் சப்போர்ட் S1 வந்து 320 இருக்குது. பிவட் பாயிண்ட் வந்து 340 இருக்குது. சேம் டைம் வந்து RSI வந்து 41 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு.